இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு என்ன தர்மம் பண்ணலாம், என்ன தானம் பண்ணலாம்? எப்பயுமே நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, தர்மம் சம்பந்தப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, பக்தி சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான வைதிக சடங்குகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு தானங்கள் தான் அதனுடைய மகுடம் மாதிரி அதனுடைய பூர்த்தியை கொடுக்கும். அப்போ இந்த பங்குனி உத்திரத்திற்குன்றது நம்ம என்ன தானம் பண்ணலான்னு சொன்னால், இந்த திருமணமாகாத ஏழை பெண்கள் இருக்கா இல்லையா, கன்னி பெண்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு மாங்கல்ய தானத்துக்கு பொன் கொடுக்கலாம். இல்லைன்னா திருமணமாகாத பெண்களுக்கு கல்யாணத்துக்கு அந்த புடவை எடுத்து கொடுக்கலாம், புடவை ப்ளவுஸ் பீட் எடுத்து கொடுக்கலாம். சௌபாகிய திரவியங்கள் சொல்லக்கூடிய 16 விதமான சௌபாகிய திரவியங்கள் இருக்குது. வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சக்கிழங்கு, தாலி சரடு, வளையல், குங்குமம் போன்ற சௌபாகிய திரவியங்கள்லாம் தானமாக கொடுக்கலாம். அதோடு சேர்த்து இந்த பொன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிராமாவது ஒரு தங்கம் அந்த தாலிக்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம். இவ்வாறாக இந்த நாளிலே நாம் அந்த ஏழை பெண்களுக்கு அந்த பங்குனி உத்திரத்தன்று ஏழை பெண்களுக்கு சில பேர் அவளுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னு சொன்னால் கோயிலில் போய் தெய்வத்தினுடைய அந்த திருமணங்களுக்கு அதற்கு அந்த தாலி தங்கத்தாலியை கொடுத்து தங்கம் வாங்கி கொடுத்து ஒரு தாலி சரடை அந்த இறைவனுக்கு கட்டி வைப்பதற்கு அந்த தங்கத்தை கொடுக்கலாம். ஆனால் அதைவிட மிகச்சிறந்தது ஏழை பெண்களுக்கு அந்த திருமணத்திற்கு உரிய பொன்னை கொடுப்பது வெகு வெகு விசேஷமான ஒன்று. இத்தானத்தை கொடுத்தால் அவர்கள் கல்யாணமாகாத பெண்களுக்கு அதிசீக்கிரமே கல்யாணமும் நல்லதொரு கணவனும் நல்லதொரு மனை வாழ்க்கையும் அமையப்பட்டு வாழ்க்கையில் தீர்க்க சௌமாங்கல்யத்தையும் அடைவார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். அதுவும் இவரிடம் குரு பார்வையுடன் கூடிய அந்த பூரணச்சந்திரனுடைய நிறைவினை கூடிய அந்த குருவனுடைய அருளை பெற்ற இவரோட பங்குனி உத்திர திருநாள் என்று இந்த தானத்தை கொடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வோம்.